சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் திடீர் வெளிநாட்டு பயணம். ஏன் தெரியுமா? அதிர்ச்சி திருப்பம். அதாவது தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கவும் அயலக தமிழர்களை சந்திக்கவும் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் 7 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சென்னையிலிருந்து விமானத்தில் அவர் இன்று காலை புறப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை 9 மணிக்கு விமானத்தில் ஜெர்மனிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின், முதல்வரின் செயலர்கள், பாதுகாப்பு அதிகாரிகளும் உடன் சென்றுள்ளனர். இன்று இரவு 9 மணிக்கு ஜெர்மனி சென்றடையும் அவருக்கு அயலக தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அங்கு முதல்வர் ஸ்டாலின் நாளை ஆகஸ்ட் 31 முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு புறப்படுகிறார் முதல்வர் ஸ்டாலின். 2ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்று தொழில் முனைவோரை சந்திக்கிறார். 3ஆம் தேதி லண்டனில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுகிறார். லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அயலக தமிழர் நலவாரியம் சார்பில் 4ஆம் தேதி நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்று பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார். 6ஆம் தேதியும் அயலக தமிழர் நலவாரி நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். இங்கிலாந்தில் இருந்து 7ஆம் தேதி புறப்பட்டு செப்டம்பர் 8ஆம் தேதி காலை சென்னை திரும்புகிறார். இதற்கிடையே பல்வேறு தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் நிறுவனங்களை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். அப்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார் முதல்வர் ஸ்டாலின். நேற்று நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் தனது வெளிநாட்டு பயணம் குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்துக்கு இதுவரை ரூபாய் 10 லட்சம் கோடி மதிப்பிலான தொழில்களை ஈர்க்கிறோம். உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்த புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைக்க உள்ளேன். அவரது சிந்தனையை உலகு தொழும் காட்சியை இந்த பயணத்தில் பார்க்க போகிறோம். இது தமிழகத்துக்கு பெருமை என தெரிவித்திருந்தார். கடந்த 4 ஆண்டுகளில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார் முதல்வர். அதன்படி பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு உள்ளன. 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கு சென்றார். அங்கு 6100 கோடி அளவுக்கு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் தமிழகத்துக்கு 15000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு சென்று ரூபாய் 1342 கோடி ஒப்பந்தங்கள் மேற்கொண்டார் முதல்வர் ஸ்டாலின். இந்த ஒப்பந்தங்கள் வாயிலாக சுமார் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று ரூபாய் 3440 கோடிக்கு தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்காவுக்கு சென்று ரூபாய் 7616 கோடிக்கு பல்வேறு தொழில் மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் செய்து வந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக 5வது முறையாக வெளிநாடு சென்றுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.